மோடி ஆட்சியை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற ஒரு பொது மேடையை உருவாக்கி உறுதியான போராட்டத்தை நடத்தி வருகின்றன. மோடி அரசுக்கு இதை எதிர்கொள்வது சவாலான போராட்டமாக இருக்கும் நிலையில் இந்திய குடிமை சங்கம், தொண்டு நிறுவனங்கள், சமூகம் சார்ந்த அமைப்புகள், மதக்குழுக்கள், தொழிலாளர்கள் சங்கங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கலாம். அதைவிட ஒரு சவாலாக உருவாகியுள்ளது. இந்தியா முழுவதும் ஏராளமான மக்கள், சமூக அமைப்புகள் ஆட்சி அதிகார ஆசைகளின்றி குடியரசின் அடிப்படையான மதிப்புகளை மீட்க யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவு வைராக்கியத்துடன் வேலை செய்து வருகின்றனர். மோடி ஆட்சியை வீழ்த்த இவர்கள் முயற்சி பெரும் பலனை கொடுக்கும். மோடியை வீழ்த்த போராடி வரும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இந்த குடிமை சமூகத்தின் உதவியில் நல்ல பலனை அடைய உள்ளன. ஆனால் ஒன்று, தற்போது நடந்து வரும் ஆட்சியில் ஒரு பெரிய ஆபத்து உள்ளது. அது என்னவென்றால், இந்த பாஜக ஆட்சி தோற்கடிக்கும் போது அமைதியாக ஆட்சி விட்டு வெளியேற வாய்ப்பில்லை. இப்போதே தனது தோல்வியை தடுப்பதற்கான அனைத்தையும் அவர்கள் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆட்சி பறிப்போவதில் அவர்களுக்கு என்ன பயம்? பதவி இல்லை என்றால்தான் என்ன? இவற்றையெல்லாம் யோசிக்கும் முன் தோல்வியை தடுக்க பாஜக இதுவரை மேற்கொண்ட சூழ்ச்சிகளை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கி இந்திய ஜனநாயகத்தை உறுதி செய்யும் ஒரு முறையில் இருந்து உச்ச நீதிமன்றத்தின் பங்கு இல்லாமல் செய்துள்ளது பாஜக. ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் பாஜகவை தோல்வியடைய செய்து விடுவார்களா என்பதை சந்தேகமாக உள்ளது. ஏனெனில் தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை கேள்விக்குறியாகி வருகிறது. இது கவலைக்குரிய விஷயமாகும். தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள பகுத்தறிவற்ற தேவையில்லாத நீண்ட தேர்தல் அட்டவணை கூட ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அதன் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் அமைந்தது. பிரதமரும் அவரது கட்சி தலைவர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வெளிப்படையாக மீறும்போது அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் மாறாக காட்டுகிற கனிவு தேர்தல் ஆணையத்தின் நடுநிலையை சந்தேகத்துக்குரியதாக ஆக்குகிறது. பாஜக அரசு தனது முதன்மை போட்டியாளராக உள்ள காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கியது. நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆட்சியில் உள்ள முதல்வர்களை கைது செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடுவதை தடுத்து எதிர்க்கட்சிகளை பலவீனமாக்க முயற்சித்தது. தேர்தல் நடைமுறையே கேள்விக்குறியானது. மேலும் தனது வேட்பாளர்கள் எந்த போட்டியுமின்றி தேர்வு செய்ய நியாயமற்ற முறையிலும் தன்னுடைய அதிகார வலிமையையும் பயன்படுத்தியது. அதாவது, பிரதான எதிர்க்கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனு செல்லாது என அறிவிக்கை செய்தது. சிறிய மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களை வாபஸ் பெற மிரட்டல்கள் விடப்பட்டன. சில இடங்களில் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூட அனுமதிக்கப்படவில்லை. பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பவர்கள் என்ற நிலையில் பல இடங்களில் மக்கள் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்பட்டனர் என்ற செய்திகளும் வெளிவந்தன. அமலாக்கத்துறை, அரசின் புலனாய்வு முகமைகள் எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டி பாஜகவில் சேர்க்கவே பயன்படுத்தப்பட்டன. தேர்தல் நெருங்கிய போது அரசாங்க மேடைகளிலேயே நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் என அறிவிப்பு செய்ய துவங்கினார் பிரதமர். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூட நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் எனவும் தமது கட்சி 400 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தார். தனது மோசமான ஆட்சி மீதான வெறுப்பில் மக்களும் கோபம் கொண்டிருப்பதையும் தனது தோல்வியையும் மூடி மறைக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் அவர் செய்தார். தேர்தல் பத்திர ஊழல், தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் வாங்கிய பண விவரங்கள் பொதுவெளியில் வருவதை தடுக்க ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் எப்படி தீவிர முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் பாரத ஸ்டேட் வங்கிக்கும் உச்ச நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்துதான் தேர்தல் பத்திர விவரங்களே வெளியே வந்துள்ளன. அதன் பிறகுதான் அது சார்ந்த ஊழல் விவரங்கள் விரிவாக வெளிவந்துள்ளன. இத்தகைய சூழலில் பாஜக தோற்கும்போது புதிதாக அமையும் அரசு இந்த ஊழல் குறித்தான விசாரணைகளை தீவிரப்படுத்தும். அது மட்டுமா, மோடி அரசால் மறைத்து வைக்கப்பட்டுள்ள PM கேஸ் நிதி குறித்த விவரங்கள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வரப்படும். ரபேல் ஊழல் விவகாரம் விசாரிக்கப்படும். எதிர்க்கட்சியினர் பத்திரிகையாளர்களை வேவு பார்க்க பெகாசஸ் மென்பொருள் பயன்படுத்தியது குறித்தான விசாரணையை துவங்கும். தற்போது வரை பெகாசஸ் வழக்கில் பாஜக அரசிடம் இருந்து
எந்த ஒரு முறையான தகவலையும் நம் நீதிமன்றத்தால் பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றையெல்லாம் புதிதாக அமையும் அரசு கையில் எடுக்கும் என்ற அச்சம் தற்போதைய ஆளும் பாஜகவுக்கு உள்ளது. இவை மட்டுமல்ல, புதிய அரசு பாஜகவின் இந்துத்துவா கார்ப்பரேட் கூட்டாக உள்ள கூட்டு களவாணி முதலாளித்துவத்தையும் அம்பலப்படுத்த துவங்கலாம். புலனாய்வு பத்திரிகையாளர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று, கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக நன்கொடையாக பெற்றதாக கூற தொகைக்கும் அவர்கள் செலவு செய்ததற்கும் 60,000 கோடி இடைவெளி உள்ளது என அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளன. தற்போதைய ஆட்சியில் அரசு முகமைகள் இது குறித்து எந்த விசாரணையும் செய்யவில்லை. இந்த நிலையில் மாற்றம் நிகழ்ந்தால் பாஜகவால் செய்யப்பட்ட அத்தனை ஊழல்களும், மக்களிடமிருந்து அது மூடி மறைத்த அத்தனை விஷயங்களையும் புதிய ஆட்சி விசாரிக்க துவங்கும். குறிப்பாக பணமதிப்பு நீக்கம், கார்ப்பரேட்டுகளுடன் நடத்திய ஊழல்கள், வெளிநாட்டு மண்ணில் இந்திய அரசாங்கத்தின் பெயரால் நடத்தப்பட்ட தவறான செயல்கள் குறித்தும் விசாரணை செய்யப்படும். அப்போது தனது நிலை என்னாகும் என்ற பயம் பாஜகவுக்கும் அதை வழிநடத்தக்கூடிய RSS அமைப்புக்கும் உருவாகியுள்ளது. பாஜகவை குறித்து விசாரணை செய்யும் போது வெளிவரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாஜகவை அம்பலப்படுத்துகின்றன. இவ்வாறு மக்களிடையே மோசமாக அம்பலப்படும் போது மக்களிடையே மரியாதையை இழந்து வெறுப்பை சம்பாதித்து எதிர்காலத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சமூக சூழல் இல்லாமல் போகலாம். இதனால் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பாஜக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும். என்றால் முற்றிலும் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். மோடி மற்றும் அமித்ஷா செய்துள்ள ஜனநாயக விரோத அக்கிரமங்கள் அம்பலப்பட்டு இந்துத்துவா சக்திகளுக்கு சேதம் உருவாகிறது. இதனால் அவர்களுக்கு உருவாகும் பின்னடைவு மகாத்மா காந்தியின் படுகொலைக்கு பிறகு அவர்கள் சந்தித்த பின்னடைவுக்கு நிகரானதாக மிக பெரிய அடியாக இருக்கும். தேர்தல் காலத்திலேயே பாஜக பல இடங்களில் அம்பலப்பட்டு வருவதால் பாஜகவும் RSSம் இயல்பாகவே தேர்தலில் பெரிய எதிர்ப்புகளை சந்தித்து வருகின்றன. இது குறித்த கவலை அவர்களுக்கு ஏற்கனவே உருவாகி உள்ளது. RSSின் நூற்றாண்டு நிறைவடைய இன்னும் ஒரு வருடமே உள்ள நிலையில் ஆட்சி மாற்றம் அவர்களது திட்டத்தை சுக்கு நூறாக்கிவிடும். எனவே தங்களுடைய அதிகாரம் பறிபோவதை தடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள். எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்தலில் முறைகேடுகளை செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இதற்கு முன்பு நடந்த தேர்தல்கள் போல் இந்த தேர்தலும் ஜூன் 1 அன்று வாக்குப்பதிவு முடிந்து ஜூன் 4 அன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும் என நாம் உறுதியாக கூற முடியாது. வாக்கு எண்ணுவதற்கான நாள் நெருங்க மிக மோசமான கலவரங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாட்களை இந்தியா சந்திக்க வேண்டி இருக்கும். வாக்குப்பதிவின் போது தங்களுக்கு விருப்பமான கட்சிக்குத்தான் மக்களின் வாக்குகள் போய் சேர்கிறதா என்பதை உறுதி செய்திட எதிர்க்கட்சிகள் இன்னும் கூடுதல் விழிப்புடனும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.